குழந்தாய், என் அன்பின் அழகே, உனக்கு இந்த உலகைக் கண்டால் பயம் வருகிறதா? பிள்ளையே, இந்த வேலவன் உன்னோடு இருக்க தேவையற்றதைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய்? என் அன்பு குழந்தையே, இந்த உலகில் மனிதர்கள் பலவிதம் இருக்கின்றனர். ஒருவர் துன்பத்தில் உள்ள நேரத்தில் அவரது கவலையை, துன்பத்தை தனது துன்பமாக எண்ணி அதனை நினைத்து அவருக்கு எப்படி உதவ முடியும் என சிந்திப்பது ஒரு விதம். மற்றொருவர் ஒருவரின் துன்பத்தை கண்டு வருத்தப்பட்டாலும் என்ன செய்வது, அவரது தலைவிதி என்று கூறி அந்த நிகழ்வை கடப்பது மற்றொரு விதம். வேறொருவர் ஒருவரின் துன்பத்தை கண்டு சிரித்து மகிழ்ச்சி அடைவர். குழந்தையே, உன் மனது பிறருடைய துன்பத்தை கூட தன் துன்பமாக ஏற்று அதற்கு உதவி செய்ய துடிப்பாய். ஆனால் அவர்கள் உன் உதவியை பெற்று உன்னையே உதாசீனம் படுத்துவார்கள். பிள்ளையே, நீ அதற்காக மனம் கலங்குவது எனக்கு தெரியும். நீ கலக்கம் கொள்ளாதே. உன்னுடைய லட்சிய பாதையை நீ நோக்கி செல். உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் மூன்றாவதாக நான் கூறினேன் அல்லவா? பிறர் துன்பத்தைக் கண்டு சிரிப்பவர்கள். அவர்களுக்கே நீ உதவி இருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றை புரிந்து கொள். சிறு வயதில் இருந்தே பல துன்பங்களை கண்டு வந்துள்ளாய். அதனால் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுகிறாய். என் அன்பு பிள்ளையே, நீ உதவுவது தவறு அல்ல. அந்த உதவிக்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள்தானா என்பதை முதலில் உறுதி செய். என்னுடைய அன்பின் அழகே, உன் அன்பிற்காய் ஏங்குபவர் பலர் உள்ளனர். அவர்களை முதலில் கண்டுபிடி. உன் விலை உயர்ந்த, விலை மதிப்பில்லாத அன்பை அவர்களுக்கு கொடு. என் அன்பு பிள்ளையே, நீ இதுவரைக்கும் பலருடைய அன்பின் பாத்திரமாயிருக்கின்றாய். அதில் நானும் உள்ளேன். என் அறிவின் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வின் கர்ம காரியங்களுக்கு விலை மதிப்பில்லாத ஒன்று உன் வாழ்வின் தொடக்கமாக இருக்க காத்திருக்கிறது. அதனை நீ அடையும் காலமும் வந்துவிட்டது. என்னுடைய அன்பின் அழகே, நீயும் உன் அன்பின் பிரியமுடையவர்களும் வாழ்வில் நல்ல நிலைமையில் தோன்றும் காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, நீ இதை மட்டும் கவனத்தில் கொள். பிறருடைய அன்பை எதிர்பார்த்து நிற்காதே. உன் பாதையில் நீ முன்னேறி செல். ஏனெனில் நீயே அன்பானவள். உன்னை சுற்றி நிம்மதியான அன்பு சூழல் இருக்கும்போது நீ ஏன் பிறருடைய அன்பை எதிர்பார்க்கிறாய்? உன் அன்பை பிறருக்கு கொடுத்தாலும் அதனை எதிர்பார்க்காதே செல்லமே. உன்னுடைய பாசம் தன்னலமற்றது. அதனால் தன்னலத்தை அது விரும்பாது. பிறர் உன்மேல் அன்பு செலுத்தவில்லை என்று கவலையும் கொள்ளாதே. ஏனெனில் உன் தகப்பன் உனக்கு பேரன்பினை கொடுத்து கொண்டு இருக்கிறேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். என் அன்பின் அழகே, உன்னுடைய வாழ்க்கை அழகானது. அதனை சற்றே உற்றுப்பார். அந்த வாழ்க்கையில் நீ மட்டுமல்ல, உன்னுடன் நானும் இருக்கிறேன். அதனால் உன் வாழ்வில் உள்ள துன்பங்களை உன்னோடு நானும் எதிர்கொள்கிறேன். குழந்தையே, உன் துன்பங்கள் யாவும் இன்பமாய் மாறும் காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன்னுடன் நான் இருக்கிறேன். இந்த வேலவன் வாக்கு என்றும் பொய்யாகாது. இதனை நம்பு. உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் எதிரில் வரும் துன்பங்களைக் கண்டு நீ பயப்படாதே. நம்பிக்கை உரியவர் என்று அவர் மீது முழு அன்பையும் செலுத்தி அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களா? பிள்ளையே, நீ அவர்களைக் கண்டு மனம் தளவுறாதே. ஏனெனில் உன் சோகம்
என்னையும் தாக்கும். பிள்ளையே, நீ என்றும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றியவர்கள் துன்பத்தில் வீழ்வர். பிள்ளையே, நீ அன்பானவள். உன் அன்பு எப்பொழுதும் பிறருக்கு தேவைப்படுகிறது. அது ஆறுதலாகவோ மருந்தாகவோ அவர்கள் வாழ்வில் மேன்மை அடையவோ அது உதவி செய்கிறது. என் அழகின் அழகே, உன்னுடைய அறிவுபூர்வமான அன்பு பிறருக்கும் மற்றவருக்கும் எல்லோருக்கும் அது தேவைப்படுகிறது. அதற்கு முழு உருவாய் உனக்கு நான் என்றும் ஆசீர்வதிப்பேன். பிள்ளையே, உன் துன்பங்களைக் கண்டும் நீயும் பயப்படாதே. உன்னுடைய துன்பங்கள் உன் காலில் உள்ள தூசி போன்றது. அதை சற்றே உதறி செல். பிள்ளையே, இந்த உலகம் மிகவும் அழகானது. அதில் நீயும் இருக்கிறாய் என்பது மறவாதே. இந்த உலகத்தில் அழகானது இருக்கும்போது ஆபத்தானதும் இருக்கின்றது. அதில் ஆபத்தை மட்டும் நினைத்து அழகை விட்டு விடாதே. பிள்ளையே, இருள் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக விடியல் ஒன்று இருக்கும். அந்த விடியலில் உன் வாழ்வின் விடியலை நோக்கி செல். அந்த விடியல் வாழ்வின் விடியலாக அமையும் லட்சியத்தை எடுத்துக்கொள். என் பிள்ளையே, நீ என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நான் முன்பே கூறியது போல் உன் வாழ்வின் கர்ம காரியங்களுக்கு ஏற்றாற்போல உன் வாழ்வில் ஒரு இன்பத் தொடக்கம் காத்திருக்கிறது. பிள்ளையே, அந்த தொடக்கத்தை பயனுள்ளதாக மாற்றுவது உன் கையில்தான் உள்ளது. குழந்தையே, அதை தவற விட்டு விடாதே. அந்த தொடக்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அழகே, நீ எப்பொழுதும் அறிவாகவும் அன்பாகவும் பிறருக்கு தேவைப்படுபவராகவும் இருக்க வேண்டும். என் அழகே, இதை நீ நிறைவேற்றுவாய் என்று நான் நம்புகிறேன். உன் தகப்பன் உன்னுடன் இருக்கிறேன். நீ எதற்காகவும் யாருக்காகவும் கவலை கொள்ளாதே மகளே, கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். இதை நீ என்றும் மறவாதே. என்னுடைய செல்லமே, நீ என் இரு கருவிழிகள் போன்றவள். என் கருவிழிகள் எப்படி என் பக்தர்களுக்கு அருள் பாவித்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறவாதே. என் கருவிழிகள் எப்படி பக்தர்களை காணாமல் இருக்காதோ அதுபோல் உன் வாழ்வில் நீ வெற்றியை காணாமல் இருக்க மாட்டாய். உன் வெற்றி நிச்சயம். உனக்கான பாதை இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, அந்த பாதையில் நீ வெற்றி நடை போட்டு நடக்க வேண்டும். இதுவே என் ஆசை. இதுவே உன் தகப்பனின் ஆசை. இதை நீ கண்டு வியப்படைந்தாலும் இதுவே உண்மை. உன்னுடைய வெற்றி நிச்சயமாக நடைபெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் இந்த வேலவன் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. குழந்தையே, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தகப்பன் என்றும் உன்னோடு இருக்கிறேன். இதை நீ நினைவில் கொள் என் அன்பு மகளே.